உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தம்பி, கும்பாபிஷேகம் செய்யறேன்னு சொல்லி தான் கோயிலே திறந்து விட்டீங்க. இப்ப கும்பாபிஷேகம் செய்யலன்னா அது சாமி குத்தமாயி இந்த ஊரே அழிச்சிடும். ஏற்கனவே மழை தண்ணி இல்லாம இந்த ஊரே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க உங்க மாமனை கூட்டிட்டு வந்து அவர் கையாலேயே கும்பாபிஷேகத்தை நடத்துவேன்னு சொன்னீங்க. ஆனா அதுக்கான ஏற்பாடுகளை நீங்க எதுவுமே செய்யற மாதிரி தெரியலையே. சிட்டிலே பிறந்து வளர்ந்த உங்களுக்கு இந்த ஊரோட பிரச்சனை புரியலன்னு நினைக்கிறேன். அதான் நீங்க அலட்சியமா இருக்கிறீங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் அலட்சியமாலாம் இல்ல. அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஏற்பாடு செஞ்சு என்னையா பண்றது? இன்னும் கும்பாபிஷேகமே நடக்கலையே. விருமா தாத்தா, தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத. இந்த ராஜா சேதுபதி வாக்கு கொடுத்ததுதான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. என்னங்க, என் பேரை என் மகனை கும்பாபிஷேகத்துக்கு அழைச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். இவன் சொன்னதை செய்வான். இவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓ, என் மகன் கண்டிப்பா வருவான். கும்பாபிஷேகம் குறிப்பிட்ட தேதியில நடக்கும். இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வேணாம். போதுமா? தாத்தா ப்ளீஸ் நீங்க உட்காருங்க. ஒண்ணு இல்லப்பா, எனக்கு ஒண்ணு இல்ல. தாத்தா டென்ஷன் ஆகாதீங்க தாத்தா. எனக்கு ஒண்ணு இல்ல பேராண்டி, நான் நல்லாதான் இருக்கேன். என் பையன் வராம கோவில் கும்பாபிஷேகத்தை பார்க்காம என் உயிர் போகாது. இதையெல்லாம் நடத்தி காட்டுறதுக்கு தான் நீ இருக்கீல்ல, அப்புறம் எனக்கு என்ன கவலை? நீ கண்டிப்பா ஜெயிச்சு இந்த தாத்தாவை ஜெயிக்க வைப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு என்னைக்கு இருக்கியா? இது புரியாம இவங்க சந்தேகப்பட்டு வந்திருக்காங்க. ஐயா, நீங்க வெறுமனே சொல்லிட்டு இருந்தா போதாது, அத செயல்ல காட்டணும். நீங்க அதை செஞ்சீங்கன்னா நாங்க ஏன் உங்களை கேள்வி கேட்க போறோம்? ஏங்க அனாவசியமா பேசிட்டு இருக்காதீங்க. என் தாத்தா சொன்ன மாதிரி என் மாமாவை கூட்டிட்டு வந்து கண்டிப்பா நான் கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்துவேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க சொன்னதை செய்யுங்க, அப்புறம் ஏன் நாங்க வந்து உங்களை தொந்தரவு பண்ண போறோம்? ஏங்க உடம்பு சரியில்லாத மனுஷன், அவர்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க. விருமா, அவங்க தான் செய்யறேன்னு சொல்லிட்டாங்களா, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஏதோ புத்தி கெட்டு போய் உங்ககிட்ட கேட்க வந்தது தப்புதான். உடம்ப பாத்துக்கோங்க ஐயா. நாங்க வரங்க ஐயா. வரங்கய்யா. போயிட்டு வரங்கய்யா. வரங்கய்யா. தாத்தா உடம்பு சரியில்லாத போது ஏன் தாத்தா டென்ஷன் ஆவறீங்க? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஒன்னு நம்பாம நான் வேற யாரப்பா நம்ப போறேன்? அப்புறம் என்ன தாத்தா, நீங்க நிம்மதியா இருங்க. இது எல்லாத்தையும் நான் நடத்தி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு தேவை ரெஸ்ட் தான் தாத்தா. இந்த ஊர் பிரச்சனை அது இதுன்னு இது எல்லாத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க நிம்மதியா இருங்க. சரியா, நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கிற. போதுமா? சரிங்க தாத்தா. பாட்டி, தாத்தாவை பார்த்துக்கோங்க. நான் மருந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு போறேன். சரியா? நான் கிளம்பிட்டுமா தாத்தா? சரிப்பா. நீங்க உட்காருங்க தாத்தா, ரெஸ்ட் எடுங்க. நான் போயிட்டு வரேன் தாத்தா. நல்லா இருப்பா. வரேன் பாட்டி. நல்லா இருக்கியா? நல்லா வரேங்க. வாங்க தம்பி. நீங்க எதுக்குங்க வந்தீங்க? எப்பா, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கதான்ப்பா வந்தேன். நீ தான் உன்னை பத்தி எதையுமே சொல்ல மாட்டேன்ற. சரி இப்பவாச்சும் சொல்லு, நீ யாரு? நீ எப்படி அவ்வளவு பெரிய வீட்டுல இருந்து வர? அது என்னோட தாத்தா வீடு. ராஜா சேதுபதி தான் என்னோட தாத்தா. என்னது, ராஜா சேதுபதி உன் தாத்தாவா? ஆமா. அப்ப ராஜராஜ மாமா அவர் என்னோட தாய் மாமன். என்னையா சொல்ற சிலம்பம்? என்னால எதையுமே நம்ப முடியலப்பா. ஏப்பா, அப்புறம் எதுக்குப்பா சொந்த தாய் மாமா வீட்டுல வந்து நீ டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்க? உனக்கு என்ன தலையெழுத்தா? எல்லாம் ஒரு காரணமா தான். என்னப்பா காரணம்? ஏப்பா, ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி ரேவதிய கல்யாணம் பண்ணிக்க தானே? கண்டிப்பா இல்ல. ஏப்பா, அப்புறம் எதுக்குப்பா இங்க வந்து டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்க? நீ உண்மையை சொல்லிருக்கலாம்ல. என் மாமாவை கூட்டிட்டு வந்து ஊர் கோயில்ல கும்பாபிஷேகம் நடத்துறேன்னு அந்த ஊர் மக்களுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதை நான் நிறைவேற்றி ஆகணும். அதுக்காக தான் உங்க வீட்டுக்கு வந்து
டிரைவர் வேலை பார்க்குறேன். எப்பா நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா உனக்கு பின்னால பெரிய பிளாஷ்பேக் இருக்கும் போல இருக்கேப்பா. ஆ? அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுப்பா. அப்போதான் உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முடியும் என்னால. 30 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் திருவிழா நடந்தப்ப அத முன்னாடி நின்னு நடத்த வேண்டியது யாரு? உங்க பையன். ஆனா அவன் என்ன செஞ்சான்? ஒரு பொண்ணு பின்னாடி ஓடி போயிட்டான். இந்த கோயிலை தீட்டு பண்ணி சாமி குத்தம் பண்ணிட்டு போயிட்டான். கோயிலை திறக்கணும், உங்க பையன் வந்து பரிகாரம் பண்ணி தாயா திறக்கணும். கூட்ட உடைச்சிட்டான். என்ன பெரியாளா? பரிகார பூஜை பண்ணாம கோயிலை திறக்கவே கூடாது. இப்ப என்னங்க, என் தாய் மாமா 60 நாளுக்குள்ள குடும்பத்தோட வந்து இங்க பரிகாரத்தை செஞ்சு கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணணும், அவ்வளவுதானே? என் மாமா இங்க வருவாரு, இந்த பரிகார பூஜையை செய்வார், இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? சொல்றபடி நடக்கலன்னா அவனை என்ன பண்றது? அப்படி என் பேரை சொன்னது நடக்கலன்னா நான் உயிரோட இல்லைன்னு வச்சுங்க. சிலம்போ என் நெஞ்சில பால வார்த்தையா. எப்பா இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாப்பா? எப்பா நீ அந்த வீட்டோட டிரைவர் இல்லப்பா, அந்த வீட்டு மாப்பிள்ள. உன் பேச்சு நட உட பாவனை எல்லாத்தையும் பாக்குறப்போ நீ சாதாரண ஆளா இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். இப்ப அது உண்மையாயிடுச்சு. சிலம்போ இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. அந்த காலர் பட்டன் போட்ட ராஸ்கலை இப்பவே வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டு நீ ரேவதி கழுத்துல தாலி கட்டி மாப்பிள்ளை ஐடியா. ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கியா? ஏங்க, நீங்க புரிஞ்சுக்காமலே பேசிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே எனக்கு இருக்கிற பிரச்சனைலாம் போதுங்க. நீங்க புதுசா எதுவும் பிரச்சனையை கிளப்பி விட்டுறாதீங்க. ஏப்பா சிலம்போ, அந்த ராஸ்கல் மகேஷோட கேரக்டர் நல்லா இல்ல நமக்கு தான் நல்லாவே தெரியுமேப்பா. எப்பா அவளை காப்பாத்தவாச்சு நீ ரேவதி கழுத்துல தாலி கட்டி தான் பார்க்கணும். ஏங்க, அத்தைக்கு தாத்தாவை கண்டாலே பிடிக்காது. இதுல நான் ஒரு பேரன் தெரிஞ்சாலே என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்த காரணமே வேற. மாமாவை இங்கிருந்து எப்படியாவது கூட்டிட்டு போய் அவங்க கோயில் கும்பாபிஷேகத்தை அவர் கையாலே செய்ய வைக்கணும். எப்பா நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் எல்லா உண்மையை சொல்லி மாமாவை உரிமையோட கூட்டிட்டு போக வேண்டியதானையா? ஏப்பா மாமாவும் அவர் தங்கச்சி பையன் தான் நீ நினைச்சு சந்தோஷப்படுவார்ல? ஏங்க, நான் சொல்றது இன்னும் உங்களுக்கு புரியலையா? அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைங்க. ஏன்பா அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ற? என்ன காரணம்? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? என்னப்பா ஒரு நிமிஷத்துல என் ஆசையில மண்ணலி போட்டியப்பா. சரிப்பா, உன் ஒய்ஃபு குடும்பம்லாம் எங்கப்பா இருக்காங்க? அவங்க இப்ப உயிரோட இல்ல. உயிரோட இல்லையா? என்னப்பா சொல்ற? சாரிப்பா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத சிலம்பம். உன் ஒய்ஃபு தான் இறந்துட்டாங்கல்ல. இப்ப ரேவதியை கல்யாணம் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்னைக்கா இருந்தாலும் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அது ஏன் ரேவதியா இருக்க கூடாது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.